வணக்கம் அன்பு நண்பர்களே. எல்லா ரசிகர்களுமே கேட்டபடி கேப்டன் விஜயகாந்தோட 200 நாட்களை கடந்த அதையும் நெருங்கி ஓடிய அனைத்து படங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். 80s காலகட்டத்தில் விஜயகாந்த் படங்கள்னாலே கமல் ரஜினியின் படத்துக்கே டப்பு கொடுத்து அவங்களுக்கே மேலே வந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த். அப்படிப்பட்ட விஜயகாந்த் எல்லா இடத்துலையுமே மற்றவங்களுக்கு ரசிகர் கூட்டம் இருக்கோ இல்லையோ, கேப்டன் விஜயகாந்துக்கு எங்கே பார்த்தாலும் ரசிகர் கூட்டம் அள்ளி ஓடிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புரட்சி கலைஞர் விஜயகாந்தோட படங்கள் எல்லாமே சென்டிமெண்ட்டு காமெடி செம மாதம் கொடுத்துருப்பாங்க. இதனாலே தாய்மார்களுக்கு எல்லாத்துக்குமே விஜயகாந்த்னாலே ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு விஜயகாந்த் அருமையாக நடிச்சிருப்பார். இவரது நடிப்பில் 200 நாட்களுக்கு மேலும் 200 நாட்களுக்கும் அதை நெருங்கியும் ஓடிய படத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தோட படங்கள் லிஸ்ட்டை பார்க்கலாம். 1981 வெளியான சட்டம் ஒரு இருட்டறை. இந்த படம் 185 நாட்களுக்கு மேலே ஓடியது. அடுத்து 1984 வெளியான வைதேகி காத்திருந்தால். இந்த படம் 200 நாட்களுக்கு ஓடியது. அடுத்து 1986 வெளியான அம்மன் கோயில் கிழக்காலை. இந்த படம் 174 நாட்கள் ஓடியது. அடுத்ததாக 1986 வெளியான ஊமை விழிகள். இந்த படம் 185 நாட்கள் ஓடி சாதனை படைச்சது. இந்த படங்கள் எல்லாம் எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது. படங்கள் ஓடுவதற்கு முக்கியமான காரணமே அப்போல்லாம் ஒரு ரசிகனுக்கு அந்த படம் பிடிச்சிச்சுன்னா அந்த படத்தை அடிக்கடி போட்டு 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 அந்தளவுக்கு ரசித்து பார்ப்பாங்க. இதனாலே அந்த காலகட்டத்தில் 200 நாட்களுக்கு மேலே சர்வ சாதாரணமாக ஓடி இருக்கு எல்லா படங்களும். அடுத்ததாக 1987 வெளியான நினைவே ஒரு சங்கீதம். இந்த படம் 200 நாட்கள் ஓடி இருக்குது. அதே ஆண்டு வெளியான சட்டம் ஒரு விளையாட்டு. இந்த படம் 165 நாட்களும் ஓடி இருக்குது. அதே ஆண்டில் வெளியான உழவன் மகன் 175 நாட்கள் ஓடுச்சு. அதே ஆண்டில் வெளியான கூலிக்காரன். இந்த படம் 165 நாட்களும் ஓடியது. அடுத்ததாக 1988 வெளியான நல்லவன். இந்த படம் 184 நாட்கள் ஓடியது. அதே ஆண்டில் வெளியான செந்தூர பூவே. இந்த படம் 175 நாட்கள் ஓடியது. 1994 வெளியான என் ஆசை மச்சான். இந்த படம் 185 நாட்கள் ஓடி மாபெரும் வெற்றியை பெற்றது. விஜயகாந்தை வைத்து 18 படங்கள் கேப்டன் ஸ்டாராக மாற்றிய எஸ்.ஏ. சந்திரசேகரோட படங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது அடுத்ததாக 1989 வெளியான பாட்டுக்கு ஒரு தலைவன். இந்த படம் 168 நாட்களும். அதே ஆண்டில் வெளியான பொன்மன செல்வன். இந்த படம் 165 நாட்களும் ஓடி சாதனை படைத்தது. அடுத்ததாக 1999 வெளியான கண்ணு பட போகுதையா. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இந்த படம் 165 நாட்கள் படித்தது. அடுத்ததாக 1990 வெளியான சத்திரியன். இந்த சத்திரியன் படம் 185 நாட்கள் ஓடி அதே ஆண்டில் வெளியான புலன் விசாரணை. இந்த படம் 175 நாட்கள் ஓடியது. அடுத்ததாக 1991 வெளியான மாநகர காவல். இந்த படம் 185 நாட்கள் ஓடியது. அடுத்ததாக 1991 வெளியான விஜயகாந்தின் 100வது படமான கேப்டன் பிரபாகரன். இந்த படம் 300 நாட்களுக்கு மேல் ஓடி சாதனை படைச்சது. இந்த கேப்டன் பிரபாகரன் படம் தான் இப்போ ரீரிலீஸ் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் 22 ரீரிலீஸ் பண்ணுறாங்க. அதுவும் கஸ்டி பிரிண்டில் 7.1 மியூசிக் தளத்தில் விடுறாங்க. இந்த படம் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக கேப்டன் ரொம்ப நீண்ட நாட்களுக்கு இந்த மாதிரி கேப்டன் பிரபாகரன் படம் வந்தால் அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும், மாசாக இருக்கும். அதில் உள்ள ஒவ்வொரு பாட்டுகளும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாசமுள்ள பாண்டியரே இந்த பாட்டே தரமாக தெரிக்க விட்டுருப்பாங்க. அந்தளவுக்கு சூப்பராக அமைஞ்சிருக்கும். ரம்யா கிருஷ்ணா ஆட்டமா தேரோட்டமா அந்த படம் நல்லாயிருக்கும். மன்சூர் அலிகான் இதில் வில்லத்தனத்தில் மிரட்டி எடுத்துருக்கிறாரு. பயங்கரமாக வில்லனாக இருப்பார். மன்சூர் அலிகானை பார்த்தாலே பயமாக இருக்கும். அந்தளவுக்கு சூப்பராக நடிச்சிருப்பாப்புல. அதே போல் 1992 வெளியான சின்ன கவுண்டர். இந்த படம் 280 நாட்கள் ஓடியது. அதே ஆண்டில் வெளியான பரதன். இந்த படம் 166 நாட்கள் ஓடியது. 1993 வெளியான ஏழை ஜாதி. இந்த படம் 175 நாட்களும். அதே ஆண்டில் வெளியான செந்தூர பாண்டியன். இந்த படம் 165 நாட்களும். 1994 வெளியான சேதுபதி IPS. இந்த படம் 185 நாட்களும். 2000 வெளியான வல்லரசு. இந்த படம் 185 நாட்களும். அதே ஆண்டில் வெளியான வானத்தை போல 200 நாட்களும். 2001 வெளியான வாஞ்சிநாதன். இந்த படம் 155 நாட்களும். 2002 வெளியான
தவசி இந்த படம் வந்து 175 நாட்கள் ஓடி சாதனை வந்து படைத்தது. கேப்டன் விஜயகாந்த் அவரோட ஒவ்வொரு படமும் வந்து எல்லாமே வந்து பல நாட்களுக்கு வந்து ஓடி இருக்குது. இதுவே வந்து ரசிகர்களுக்கு வந்து ஒரு சிறப்பான அப்போவே வந்து கேப்டனுக்கு வந்து ரசிகர்கள் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்போவே வந்து கருப்பு எம்ஜிஆர் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து கேப்டனோட நடிப்பும் எல்லாமே வந்து வேற லெவலில் இருக்கும். தாய்மார்களுக்கு விஜயகாந்த் வந்துட்டாலே வந்து சும்மா எல்லாமே வந்து விஜயகாந்த் படம் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வந்து குஷியாக வந்து ஆயிடுவாங்க. அந்தளவுக்கு வந்து விஜயகாந்த் நடிப்பு, அவர் பேக் சைடு வந்து ஃபைட் போடுவார்ல, எல்லாமே வந்து ஃப்ரண்டில் தான் ஃபைட் போடுவாங்க. அவர் பேக் சைடு ஷாட் வந்து ஃபைட் போடுறது தான் வந்து விஜயகாந்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் சொல்ல முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேப்டன் பிரபாகரன் இந்த படம் வந்து அடுத்து வந்து ரிலீஸ் ஆக போகுது. அது வந்து எப்படி வருது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இது போன்ற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள என்பி நியூஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளும். நன்றி, வணக்கம்.